எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி காயராம்பேட்ல கிறிஸ் ஹவுசிங் உடைய மதர்லேண்ட்ல தாங்க இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும் கூடுவாஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததோ அன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்குங்க. சாமானிய மக்கள் கூடுவாஞ்சேரியில ஒரு இடம் வாங்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல கூடுவாஞ்சேரி யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கூடுவாஞ்சேரி சென்னையோடைய ரியல் எஸ்டேட் அப்பாவே மாறிடுச்சுன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கிறிஸ் ஹவுசிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்ல எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிறிஸ் ஹவுசிங் உடைய மதர்லேண்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க அப்ரிசியேஷன்லாம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம இங்க அம்யூனிட்டிஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. நீங்க கூடுவாஞ்சேரியில ஒரு சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மதர்லேண்ட் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கிறிஸ் ஹவுசிங் பத்தி பாத்துருவாங்க. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி, ஆவடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரியிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல இருக்குங்க. ஓனர் டைரக்ட் இவங்க தான் அப்படின்றதுனால இவங்களால மத்த எல்லாரோடையும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து பெஸ்ட்டாவே கொடுக்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாம மத்த இடத்துல விட இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிஸும் நிறைய கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் பர்சனலா நான் கிறிஸ் ஹவுசிங்கோடைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லேஅவுட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டா அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்பா தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் டவுன்ஷிப்புங்க. இப்போ நம்ம மதர்லேண்ட் பத்தி வந்துருவாங்க. மதர்லேண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு 50 ஏக்கர் கொண்ட மிகப்பெரிய டவுன்ஷிப்புங்க. கூடுவாஞ்சேரியிலே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் தான். இவங்க இந்த 50 ஏக்கரை எப்படி எல்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஃபேஸா வந்து ரெடி பண்றாங்க. இப்போ அந்த 10 ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த 3 ஃபேஸ்லயுமே 700 பேர் விரும்பி இடம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இவங்க சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த 700 பேர்ல 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் சைட்ல வந்து அவங்களுடைய கனவு வீடை வந்து கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர் போர்டுல இருந்து அந்த மாதிரியான ஒர்க்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ மெயினா பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th ஃபேஸ்ங்க. 4th ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 ஏக்கர்ல மொத்தம் 60+ பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க நம்பி தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மதர்லேண்ட்ல நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ஏக்கர் அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு டவுன்ஷிப்பா வரப்போகுது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் மாதிரி ஆகிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல இருக்குங்க. இப்போ அம்யூனிட்டிஸ் வைஸ் இந்த மதர்லேண்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டவுன்ஷிப் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சுத்தி ஃபுல்லி காம்பவுண்ட் வால் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி 33 அடி அப்படின்ட்டு ஒரு வைடான பிளாக் டாப் ரோடும் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபிஎம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இப்போ சைட்ல பிரசென்டாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம்ல அவங்க பசங்க கூட இங்க வசிக்கிற பசங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு ஒரு பிளே ஏரியாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேஸ்க்குமே வந்து இண்டிவிஜுவலா பார்க் ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பார்க் ஸ்பேஸ் மட்டும் இந்த 50 ஏக்கர்ல 7 ஏக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் டேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அதனால உங்க பிளாட் அதாவது உங்க வீடை தேடியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தண்ணி வரா மாதிரி டேப் வச்சும் கொடுக்க போறாங்க. மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நம்ம எடுக்கிற 4th ஃபேஸ் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ட்ரன்ஸும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. 3 என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க போயிட்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்ச்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. சிசிடிவி கேமராவும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 7 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடையும் சரி, அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷனையும் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல சைட்ல இருந்து நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் வந்து ரீச் பண்ணிடலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூடுவாஞ்சேரியோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு ஆன் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா சைட் அமைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். எக்ஸாக்டா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கூடுவாஞ்சேரி டு மறைமலை நகரை வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுது. இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி டு மறைமலை நகர் மிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க. 55E அப்படின்ற பஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப் ஆகுது, ஒரு ஏரியா டெவலப் ஆகுதுன்னா அது வந்து மெயினா எதை வச்சு அது நிறைய டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொபோசல் ஏதாச்சும் அங்க வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மதர்லேண்ட் சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. அந்த பொட்டானிக்கல்
பொட்டானிக்கல் கார்டன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. லண்டன்ல இருக்க கியூ ராயல் பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் உலகத்துல ஒரு பெரிய பொட்டானிக்கல் கார்டனுங்க. அதை விட மிகப்பெரிய பொட்டானிக்கல் கார்டன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரப்போகுது. இந்த பொட்டானிக்கல் கார்டனை நம்ம கியூ ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கூட தான் டைப் பண்ணி பண்றாங்க. ஒன்ஸ் பொட்டானிக்கல் கார்டன் இங்க வந்துருச்சுன்னா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா 50 ஃபீட்ல இருக்கு. இந்த 50 ஃபீட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஃபீட் ரோடாகவும் சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கான ஜியோவும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஒன்ஸ் இங்க பொட்டானிக்கல் கார்டன் லைவ் ஆனதுக்கு அப்புறம் இங்க நிறைய உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் வரும். பஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடைகளோட எவ்வளவு அலங்காரமா இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் கமர்ஷியல் ஷாப்ஸ்ல இருந்து எல்லாமே வரதுக்கான அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. நீங்க இங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்க ரெண்டல் விடுறதுக்கும் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இங்க அப்ரூவல்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் வாங்கணும்னா என் கையில எவ்வளவு காசு இருக்கணும், இங்க இவங்க லோன்லாம் எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். இவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே பண்ணி கொடுக்காத மாதிரி 100% வந்து பாத்தீங்கன்னா லோனும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேதியில மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் பேங்க் லோன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா 100% லோன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லா பேங்க் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எந்த பேங்க் சொல்றீங்களோ அந்த பேங்க்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோனுமே இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, நான் வந்து இங்க வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா என் கையில எவ்வளவு காசு இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து உங்களுக்கு வரும். உங்க கையில 2 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, இங்க நீங்க ஒரு சொந்த இடம் வாங்கலாம். 1 லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிளாட் சொல்றீங்களோ அந்த பிளாட்டுக்கு புக் பண்றதுக்கான அமௌண்ட்டா 1 லேக் கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க 1 லேக் கையில வச்சுக்கிட்டா போதும். வெறும் 2 லட்ச ரூபா இருந்தா போதும், நீங்க இங்க ஒரு சொந்த இடம் வாங்கலாங்க. இங்க பிளாட்ஸ் வந்து பிரைஸ் என்ன ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 லேக்ஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து வீடா வேணும், நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 லேக்ஸ்ல உங்களுக்கு ஒரு சொந்த வீடும் கட்டி கொடுக்குறாங்க. அதுவும் 2 BHKல ஒரு ஓன் ஹவுஸை நீங்க வந்து இங்க வாங்கிக்கலாங்க. கூடுவாஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் சென்னையில என்ன இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நியர்பைலயே இருக்குங்க. இப்போ இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்கூல் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பா. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா CBSE ஸ்கூல் தாங்க. சைட்ல இருந்து 200 மீட்டர்ஸ்லயே ஸ்கூல் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம சைட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்லயே உங்களுக்கு SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நியர்பைலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா CBSE ஸ்கூல். பாய்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, கேர்ள்ஸ் ஸ்கூலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில இருக்குங்க. உங்களுக்கு காலேஜ் வந்து அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் வந்து பாத்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே தெரிஞ்ச SRM காட்டாங்குளத்து காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு கிரசன்ட் காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா சைட்டை சுத்தியே இருக்குங்க. ஸோ நான் சொன்ன ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 10 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இப்போ ஃபைனலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000 ருபீஸ்ங்க. இங்க சரௌண்டிங்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே விசாரிச்சாலும் உங்களுக்கு வந்து தெரியும் 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரை வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே வாங்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 2000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் அவங்கள விட ஏன் இவங்க கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாவே இவங்க வந்து கோட் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பேங்க் லோனுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 100% லோன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துல, காலேஜ் பக்கத்துல, ஆன் ரோட்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸோட, அது மட்டும் இல்லாம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் 10 மினிட்ஸ்ல இருக்கிற ஒரு லொகேஷன்ல 2000 ரூபாயில ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொபோசல் இருக்கு. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன்ன்றது பயங்கரமா இருக்குங்க. இந்த 4th ஃபேஸோடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4th ஃபேஸ் பக்கத்திலேயே இருக்குது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ல இவங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 700 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்கிறவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு சத்தியமா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். லேண்டை பொறுத்தவரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரைஸ் வந்து கம்மியாகாது, அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க இப்பவே இங்க வந்து கன்சிடர் பண்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்குங்க. ஸோ நீங்க சைட் விசிட் வரணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இவங்க உங்களுக்கு டோர் டு டோர் கேப் ஃபெசிலிட்டிஸும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றாங்க. சைட் விசிட் வரும்போது நீங்க உங்க ஃபேமிலி கூடயே வாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யார் டெசிஷன் எடுப்பாங்களோ அவங்க வந்தா இன்னும் ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கு. இவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாவே இருக்காங்க. டிஸ்பிளே தெரியாம நீங்க ஒரு கால் பண்ணா போதுங்க. இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.